ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். சீசன் முடிகிறதுக்குள்ளே ஒரு டைம் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துருங்க. அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஓகே, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியண்ட் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. அதுக்காக ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. சைடில் கடலை மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. தென் இடித்து வச்ச பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பெருங்காயமும் சோம்பு தூளும் போட்டுக்கோங்க. சோம்பா கூட நீங்கள் போடலாம், உங்களோட சாய்ஸ் தான். தென் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் உப்பும் நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச மொச்சையை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மொச்சை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவையுமே இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓரளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மொச்சை மசால் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறந்துடாதீங்க, சீசன் இருக்கப்பயே செஞ்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.